மாவட்டத்தில் சோதனை ஓட்டம் கடந்த 24ஆம் தேதி தொடங்கி இருப்பதாக அணுமின் நிலைய வட்டாரம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், கூடங்குளத்தில் சோதனை ஓட்டம் தொடங்கி இருப்பதை யாரு தெரிவிச்சிருக்காங்க? அது குறித்த விரிவான தகவல் கொடுங்க. திவ்யா, கடந்த 24ஆம் தேதி, அதாவது கடந்த 24ஆம் தேதி இது சோதனை ஓட்டம் தொடங்கி இருக்கதா கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குனர் சுந்தர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் தெரிவிச்சது பாத்தீங்கன்னா, கடந்த 24ஆம் தேதி இந்த சோதனை ஓட்டம் துவங்கி இருக்கு. வரும் அதாவது 4ஆம் தேதி வரை இந்த சோதனை ஓட்டம் தொடரும். அது ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த சோதனை ஓட்டம் தொடரும் இருக்காரு. தொடர்ந்து இந்த இன்னும் 30 நாட்கள்ல மின் உற்பத்தி, அதாவது முதலாவது அணு உலையில வந்து மின் உற்பத்தி தொடங்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது இதை கண்காணிக்க ஏஐஆர்பில இருந்து ஜூனியர் லெவல் டீம் ஒன்று இந்த தொடர்ந்து இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லா அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க மேலிடத்துக்கு. அது தொடர்ந்து ஏஆர்பி அப்ரூவல் கிடைச்ச உடனே இந்த இன்னும் 30 நாட்கள்ல மின் உற்பத்தி தொடங்குங்கிறத முதற்கட்டமா தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா, நாகராஜ், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தற்போது சோதனை ஓட்டம் தொடங்கி இருக்கிற நிலையில இது குறித்து அணு உலை எதிர்ப்பாளர்கள் தங்களுடைய கருத்தை ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா? திவ்யா, இவங்க தொடர்ந்து, அதாவது இந்த கடந்த ஒரு 4 நாட்களாவே இந்த சோதனை ஓட்டம் தொடங்கினதுல இருந்து அந்த பாய்லர்ல இருந்து வர ஸ்டீம்ல இருந்து வர நீராவியோட சத்தம் வந்து அதிகமா இருக்கிறதுனாலையும் அதுல இருந்து எங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள இடிந்தக்கரை மற்றும் கூடங்குளம் பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து கண் எரிச்சல் இதனால பாதிக்கப்படுறதாகவும் அந்த பகுதி மக்கள் போராட்ட குழுமமும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இது குறித்து நம்ம அணு உலை இயக்குனர் வளாக இயக்குனர் சுந்தர்ட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நாங்க ஒரு 3000 பேர் கிட்ட வேலை பார்க்குறோம். இந்த பகுதியில பிளான்ட்ல அணு உலை வளாகத்துல வந்து 3000 பேர் வேலை பார்க்குறோம். ஆனா எங்களுக்கு வந்து எந்த மாதிரி பாதிப்பும் இல்ல. இது வேணும்னே இந்த போராட்டக்குழு தரப்புல பரப்பி விடப்படுற வதந்தி தான். ஆனா இங்க வந்து வெறுமன இந்த நீராவி மட்டும் தான் வெளியேற்றிட்டு இருக்கு. அதனால வர்ற சத்தம் தான் தவிர வேற எந்த வேற மக்களை பாதிக்கிற வகையில எந்த இதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம மக்களை காக்குற மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரம் சொல்லி தொடர்ந்து இந்த குழந்தைகளை வச்சு, அதாவது பள்ளி குழந்தைகள் வர்ற மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதனால இங்க பாதிப்பை உண்டாக்குற வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாகராஜ், போராட்ட குழுவினர் நாளை மறுநாள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது குறித்த விவரங்கள் கொடுங்க. திவ்யா, ஆமா, அதாவது போராட்டக்குழு என்ன வச்சிருக்காங்கன்னா, இவங்க தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அணு உலையை பொறுத்த வரைக்கும், அதாவது 1 மாதம் தொடங்கும், 15 நாள் தொடங்கும் சொல்லி மக்களை பீதியில் ஏற்படுற விஷயங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு பேரிடர் பயிற்சியும் இந்த மக்களுக்கு வழங்கப்படல. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு, அதாவது பாதுகாப்பு காரணிகள் வந்து அமல்படுத்தாத நிலையில இவங்க வந்து எப்படி இந்த சூழல இந்த மின் உற்பத்தி தொடங்கலாம், அதாவது இங்க அணு உலையை செயல்படுறதுக்கு அந்த எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இங்க, எந்த ஒரு அடிப்படையான பாதுகாப்பு வசதிகளும் இந்த மக்களுக்கு செய்யல. ஆனா இவங்க வந்து பயமுறுத்த மாதிரி, மக்களை பயமுறுத்துற மாதிரியும் அச்சுறுத்துற மாதிரியும் ஒவ்வொரு செயல்களும் அதோட கூடங்குளம் அணு உலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு வருது. அதனால இது தடுக்கிறதுக்கு முதல்ல இந்த அணுமின் நிலையத்தை வந்து முதல்ல மூடணும். அதுக்காக நாங்க வந்து இதை வலியுறுத்தி இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி, அதாவது இங்க வர சத்தம், இந்த மக்களை பயமுறுத்துற விஷயங்கள், பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடக்காது, இதெல்லாமே கண்டிச்சு ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த ஒரு அணுமின் நிலையம் விஜயநகரியம், அதாவது அணுமின் நிலையத்தில் வேலை பார்க்கிற ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள், அந்த விஞ்ஞானிகள் தங்கியிருக்கிற அணுமின் விஜயநகரங்கிற பகுதியை வந்து முற்றுகையிட போறதை அறிவிச்சிருக்காங்க போராட்டக்குழு தரப்புல இருந்து. திவ்யா, நாகராஜ்.